அப்பா பிதா நீரே அதிசயமானவரே அப்பா பிதா நீரே தேவ பிள்ளையே அப்பாவுடைய முகத்தை நோக்கி பார். அந்த அழகான முகம் உனக்காக எனக்காக அந்த கேடு அடைந்தது என்று நாங்கள் பார்க்கிறோமே. உன் முகத்தை பார்க்கணும்ப்பா. நீ சொல்ற வார்த்தையெல்லாம் நாங்கள் கேட்கணும்ப்பா. ஆண்டவரே நீ எங்களோடு கூட பேச விரும்புகிறபடினால் தான் மனவாட்டியே எழுந்து. எத்தனை காலம் அமர்ந்து கொண்டே இருப்பேன், எத்தனை கால தூரம் ஓடிக்கொண்டே இருப்பேன், எத்தனை காலம் உன்னை நான் துரத்தி பிடிச்சிட்டே இருப்பேன். மனவாட்டியே நீ எழுந்து எழுந்து. இது கடைசி காலமா இருப்பதுனால நீ இல்லாவிடில் யார், நீ என்னால இல்லாவிடில் யார் கர்த்தருக்காக வழி ஆயத்தப்படுத்து. ஆண்டவரே நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஏசப்பா எப்படிப்பட்டவரா? அழகில் சிறந்தவர். அழகில் மாத்திரம் இல்ல, நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் செஞ்சதுனால இங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்லைன்னா எங்க இருந்திருப்போம்? அற்புதமே வாழ்க்கையில நடக்கலன்னு வச்சுக்கோங்க. நிறைய எங்க இருந்திருப்போம்னா ஆள் அட்ரஸ் என்ன பண்ணிருக்காரு, எங்கே ஓடுவேன் நான் எங்க ஓடுவேன் என்ன பண்ணிருப்போம், ஊரா ஓடி இருந்திருப்போம். அப்படி ஓடாதபடிக்கு மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க. மறக்காதனால்தான் இந்த இடத்துல என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஈவு நாளை நின்று கொண்டு இருக்கிற ஆதாரமான வசனம் எடுத்து வாசிங்கப்பா. 1 தீமோத்தேயு 2:10 எடுத்து வாசிங்க. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினாலே தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவர் எல்லாவற்றிலும் ஸ்திரீயானவள் எப்படி இருக்கணுமோ அடக்கமா இருந்து அமைதியோடு தேவ சமூகத்துல என்ன பண்ணும், கற்றுக்கொள்ளணும். ஏன்னா தேவன் நம்மளை என்ன வாக்க விரும்புகிறாரா, எழுப்ப விரும்புகிறார். மனவாட்டியே நீ எவ்வளவு நாள் என்ன பண்ணிருப்ப, அமர்ந்து கொண்டே இருப்ப. ஒரு சாக்கு சொல்லி என்ன பண்ணி கொண்டே இருக்கிறோம், அமர்ந்து கொண்டே இருப்ப. எப்ப காரியத்தை எழுந்து என்ன பண்ண போற, செய்ய போற. இன்னைக்கு எழுப்பலாம் நினைக்கும் போது ஏதாவது ஒரு காரியம் என்ன பண்ண நம்மளுக்கு முன்னாடி வந்து, முக்கியமா பெண்களுக்கு தான். நம்ம தான் அப்படியே சுரந்தவர்கள் எல்லாம் வச்சிலும். இன்னைக்கு நான் சீக்கிரம் கிளம்பணும் ஏந்திருப்பேன், அதகிட்ட ஏதாவது ஒரு வேலை என்ன பண்றோம். ஏன்னா காலையில இருந்து ரொம்ப பிஸியா இருக்கும் இல்ல நம்ம எழுப்பணும்னா நம்மள யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, எழுப்பி நீ எழுந்து. நம்ம ஒண்ணு எல்லாரையும் என்ன பண்ணுவோம், எழுப்ப. ஐயசப்பா வச்சிருக்காருல்ல, ஒரு குடும்பத்துல ஸ்திரீ முதல்ல எழுந்துட்டா சபைக்கு போனோம்னு மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, எழுப்புவாங்க. ஆனா நம்மள என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் திரும்ப தூங்கட்டும், தேவ சமூகத்துக்கு போறோம்னா இல்ல பயம் இல்லை. ஆனா நம்ம எழுந்தா நம்ம தான் எல்லாம். ஆனா இப்ப நான் விட்டுட்டு வந்துருது, என் பிள்ளைகள் இருந்தா கூட என்ன பண்றது இல்ல, எழுப்புறது இல்ல. வேலைக்கு போனோம்னா எத்தனை மணிக்கு எழுச்சி ஓடுறீங்க, ஓடுங்க. எங்க போனா பிரியாணி சாப்பிடணும்னா 4 மணிக்கு ஓடுறீங்க. உங்களால என்னத்துக்கு எழுப்பணும்? ஏன்னா ஓய்வு நாளை கனவீனப்படுத்துறவன் எப்படியாப்பட்டவனா இருப்பான், அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். நம்ம சாவு வரக்கூடாதுன்றதுனால நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணிட்டோம், தட்டி தட்டி எழுப்பி எழுப்பி அதுங்களை சோம்பேறி ஆகிட்ட. பயம் இல்லாதபடி அந்த பயத்தை இந்த நாட்களில தேவன் வர எதிர்பார்க்க. நீ ஒரு தடவை பட்டாதான் அதனுடைய காரியம் உனக்கு என்ன பண்ணும் தெரியும். ஒரு இடத்துல கீழே விழுந்து எந்திரிச்சாதான் மறுபடியும் அந்த இடத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. விழுத்துக்கு முன்னாடி ஐயோ அந்த சத்தம் கேட்டாலுமே எப்படி ஆயிடும், உலகமே விழுந்து இருக்காது. அது ஊன்றதுலயே நம்ம என்ன பண்ணிடுவோம், கூட இருக்கிறவங்களுக்கு அப்படியே பிள்ளைகளை தாங்கி பிடிச்சு அதுக்கு தேவ பயம் இல்லாத என்ன பண்ணிட்டோம், நம்ம ஆக்கிட்டோம். ஸ்திரீயானவர்கள் எல்லாவற்றிலும் எப்படியா இருக்கணும், அடக்கமுடையவளா இருந்து அமைதியோடு கற்றுக்கொள்ளணும். அது முன்னாடி வசனம் வாசிங்கப்பா. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியா இருங்க.
இருக்கணும். கர்த்தருக்குள் இல்லாத ஒரு தெளிந்த புத்தி நம்மளுக்குள்ள என்ன பண்ணாது, வராது. பிசாசு நாலா பக்கம் என்ன பண்ணி கொண்டிருப்பான், மனிதர்களை அனுப்பி நம்ம சிந்தனைய சிதறி விட்டு இருப்பான். ஆனா கர்த்தருக்குள் வரும் பொழுது ஒவ்வொரு காரியத்தை தெளிந்த புத்தியை யோசிக்கணும். இதனால தேவ நாம மகிமைப்படுமா இல்ல மட்டுப்படுமா? இதனால ஏசப்பா பிரியப்படுவாரா இல்ல துக்கப்படுவாரா? ஏசப்பாங்க ஒரு விஷயம் நல்லதா நம்ம யோசிக்க யோசிக்க அது கெட்டதா கூட இருக்கட்டும், நல்லதா நம்ம யோசிக்க யோசிக்க என்னுடைய செய்கைக்கு தக்கதா தேவன் என்ன பண்ணுவாரு, பலன் கொடுப்பாரு. அடுத்தவங்க கெட்டவங்களா இருந்தாலும் என்னுடைய சூழ்நிலை எப்படியா இருக்கணும், நற்கிரியா இருக்கணும். ஏன்னா ஏசப்பா சொல்றாரு, அவன் செய்கைக்கு தக்கதா என்ன பண்ணுவேன், பலன் தருவேன். என் செய்கைக்கு தக்க என் புருஷனுக்கு செய்கை தக்க மனைவி பிள்ளைகள் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரா? நம்ம என்னதான் காரியங்கள் நடப்பித்தாலும் என் செய்கைக்கு தக்கதா என்ன உண்டு, பலன் உண்டு. ஐயா சொல்றாரு, ஒரு சின்ன பொண்ணு என்ன பண்ணிச்சான், பரலோகம் போச்சான். அப்பா அம்மா ரெண்டு பேருக்கு என்ன உண்டாங்க, வீடு உண்டு. ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன இல்ல. ஏன்னா அந்த அம்மா என்ன பண்ணல, இன்னும் கிரியை செய்ய ஆரம்பிக்கல. தேவ பிள்ளையே, நம்ம எதிர்க்க இருக்கிறவங்க இப்படி போறாங்க அப்படி, அதெல்லாம் யோசிக்க, நான் எப்படி போறேன், நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகள். விசேஷமா பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஸ்திரீகளுக்கு சொல்றேன், நற்கிரியினாலே நம்ம என்ன பண்ணோம், அலங்கரிக்கணும். சிந்தையில கூட தீய சிந்தனை என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. வரும், நம்மளால யோசிக்காத என்ன பண்ண முடியாது, அதால இருக்க முடியும். ஆனா என் செய்கைக்கு தக்க பலனப்பா, என் சிந்தனையை மாத்துங்க, என் பேச்சை மாத்துங்க, என் பார்வையை மாத்துங்க, என் செவியை மாத்துங்க, என் நடக்கைய மாத்துங்க, என் கிரியை என்ன பண்ணுங்க, மொத்தமா என்ன மாற்றுங்கப்பா. என்ன ஒப்பு கொடுத்தாதான் என் செய்கைக்கு தக்க பலன் என்ன பண்ண தேவன் கொடுப்பார். மரியாளுக்கு செய்கைக்கு தக்க பலனை பரிசுத்த ஆவி அவளை வந்து ஆளுகை செய்யும் போது இன்றைக்கு ஊரே பேசத்தக்கதாய் தேவன் என்ன பண்ணிருக்காங்கள வச்சிருக்காரு. அவங்க செய்கைக்கு தக்க பலன் நிச்சயமா கிரியினால உண்டு. அதனாலதான் ஏசப்பா தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சொல்ற, நீ தகுதியான வஸ்திரத்தினால நாணத்தினால தெரிந்த புத்தியை யோசி. உனக்கு தேவ நாடு கொடுத்திருக்கிறார். உலகத்துல பைத்தியமாய் திரிந்திருந்த நம்மளை தேவன் என்ன பண்ணிருக்கிறார், இங்க கொண்டு வந்து. நம்மள போல பைத்தியம் யாரும் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் அது நம்ம கிட்ட வந்துச்சுன்னா அது எப்படியெல்லாம் யோசிக்க முடியாது, அப்படியெல்லாம் என்ன பண்ணிருப்போம், யோசிப்போம். பைத்தியமா தெரிஞ்சிருந்தோம். பைத்தியமாய் திரிந்த நம்மளை தேவன் நற்கிரியினாலே அலங்கரிக்க விரும்புகிற தேவப்பிள்ளை ஞானமா யோசி. கர்த்தர் கொடுக்கிற தெளிந்த புத்தியில யோசி. நீ உலக புத்தியின் மேல சாயணும், சுய புத்தியின் மேல என்ன பண்ணாத, சாயாத. அது கர்த்தருக்கு பிரியமா என்ன பண்ணாது, ஒரு நாள் இருக்காது. மரியா தன்னை பரிசுத்த ஆவிக்கு ஒப்புக்கொடுத்த ஒரு நாள் மாம்ச சிந்தைக்கு என்ன பண்ணாம இடம் கொடுக்கல. உன் மாம்ச சிந்தை அது தேவனுக்கு விரோதமான பகை. உன்னுடைய சிந்தை என்னுடைய சிந்தை ஆவிக்கு இருக்கணும். மாம்ச சிந்தைக்கு போச்சுன்னா அதுக்கு யாருக்கு விரோதமான பகையாக்கிடும், யாருக்கு, எனக்காக ஜீவனையே கொடுப்பாரு. ஆனா அவருக்கு விரோதமா நான் செயல்பட்டனா எனக்கு விரோதமாய் பகையா எழுவும் போது அது எப்படி தெரியுமா இருக்கும், இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று சொல்லி அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று சொல்லி அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீர் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீர். அந்த அன்பு நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு. ஏன்னா இருள் சூழ்ந்து தவறிட்டோம், சிந்தையில என்ன வந்துச்சு, விரோதமான பகை வந்துடுச்சு, தேவனுக்கு விரோதமான பகை வந்துச்சு. அது எப்படி ஆக்கிடும், வாழ்க்கை எப்படி ஆக்கிடும், இருள் ஆக்கிடும்.
இருள ஆக்கிட்ட பிறகு நம்ம எங்கதான் வெளிச்சம் தேடி போனாலும் அவர் நம்ம மேல இறக்க காட்டினாதான் மறப்பேனோ மறந்து இருப்பேனோ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கிற வரைக்கும் அது எப்படி மறப்போம்? வாழ்வதா சாவதா? ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லையாப்பா, இந்த இருள் என்னை அப்படியே பற்றி பிடிக்கிறதே. மாம்ச சிந்த தேவனுக்கு விரோதமான பகை தேவ பிள்ளையே, இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான் மாம்ச சிந்தைக்கு என்ன பண்றாங்க? இடம் கொடுக்கறாங்க. மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. அது தேவனுக்கு விரோதமான பகை. அது எப்பவுமே தேவன் கிட்ட நம்மள சேர்க்காது. அது யாராக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளையே, தேவ சமூகத்திலிருந்து மரியாள் ஒரு நாள் மாம்ச சிந்தையா யோசிக்கிறேன், இந்த காரியம் எனக்கு நேர்ந்தா உலகம் இப்படி என்ன சொல்லுமே யோசிக்கிறேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய பலன் அவர் மீது இறங்கினது. அதனாலதான் அன்றைக்கு ஒரு பொருட்டாய் அவமானத்தையும் நிர்ணயம் நெருக்கத்தையும் எண்ணாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே இன்றைக்கும் பேசப்படுகிறார். இன்றைக்கு என் வாழ்க்கை கஷ்டமா இருக்கு, கண்ணீரா இருக்கு. ஏசப்பா கூட இல்லாதவங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நான் ஏசப்பாவை தானே நம்புறேன், ஏசப்பாவை தானே தேடுறேன். மரியா எப்பவுமே கர்த்தரை சார்ந்திருந்தா. கர்த்தரை சார்ந்தபடினால மரியாதை ஒரு இடத்தில் வெட்கப்படாதபடிக்கு நியமிக்கப்பட்டவன் தான். ஆனா தன் இருதயத்துல நினைச்சது கூட தேவன் என்ன பண்ணாரு? அது அவளுக்கு நேரிடவில்லை. கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தார்னா காரியங்கள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். மரியாதோடு கூட தேவன் இருந்தபடினால அவர் சொல்றார், நற்கிரியினால தெளிந்த புத்தியை யோசிக்கிறார். இன்றைக்கு நம்ம இதை செஞ்சா கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். நான் இன்னைக்கு இடம் கொடுத்தனா கர்த்தர் கூட இருப்பாரு. இன்னைக்கு நான் இடம் கொடுக்கறேன்னா மரியாதை இல்லைன்னா வேற யாரும் பண்ண தேடி மரியாதை இடம் கொடுக்கலன்னா என்ன பண்ணிருப்பாரு? இல்ல நட முடிச்சிருப்பாரா? இல்லையா? எலிசாவை தூக்கின்னு வந்து என்ன பண்ணுவாரு? நிறுத்துவாரு. அது போலதான் மரியாதை ஒரு நிமிடம் யோசிச்சிருப்பா, ஆண்டவரே நற்கிரியினால் என்ன அலங்கரிக்கப்பா, தெரிந்த புத்தியா என்ன பண்ணுங்க, யோசிக்க விடுங்க. இன்னைக்கு நான் நிந்தையில நெருக்கையில ஒப்பு கொடுத்தா பரவாயில்ல, ஆனா நாளைக்கு என் நிமித்தமாய் ஒரு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு? பிறப்பு போகிற தேவ பிள்ளையே, நீ எதையும் யோசிக்காத. உன் இடத்திலிருந்து வர வார்த்தை அடுத்தவர்களுக்கு எப்படி இருக்கணும்? பிரோஜனம் உள்ளதா இருக்கணும். கிறிஸ்து பிறக்கணும். கிறிஸ்து பிறக்கணுங்க. அதனால்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்து அதனால்தான் நம்ம இருதயத்துல என்ன பண்ணிருக்காரு? அதுக்கு மரியாதை வைச்சிருக்கிறதா இன்னைக்கு நம்மளோட இருதயத்துல பிறக்கத்தக்கதா நற்கிரியினாலே நம்மளை அலங்கரிக்க விரும்புகிற. இன்னொன்னு உட்காந்துட்டே இருக்காதீங்க, எழுப்புங்க, காரியத்தை நடப்பீங்க. கர்த்தர் இந்த வருடத்துல சொல்லிருக்க, உன்னை ரட்சிக்கும்படிக்கு உன்னை ரட்சிப்பேன். உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை மூலமா மற்றவர்கள் என்ன பண்ணுவேன்? ரட்சிப்ப. அதுக்கு நான் என்ன பண்ணும்? இடம் கொடுக்கணும். தூசிய உதறி விட்டு என்ன பண்ணும்? எழுந்துக்கணும். எழுந்தாதான் மரியாதை போல நம்ம என்ன பண்ண முடியும்? எழுப்பி பிரகாசிக்க முடியும். கிறிஸ்து நம்ம மூலமா பிறப்பாரு, இல்லைன்னா பிறக்க மாட்டேன். நீ இடம் கொடுத்தனா கிறிஸ்து நம்ம மூலமா அநேகருக்கு என்ன பண்ணுவாரு? பிறப்பாரு. மரியாதை இடம் கொடுத்தா தேவக்குள்ள இன்றைக்கு இடம் கொடுக்காதபடி என்னுடைய காரியம், என்னுடைய வேலை, என்னுடைய எல்லாமே எப்படி ஆயிடுச்சு? எல்லாம் நம்மளது ஆயிடுச்சு. ஆனா அவர் மட்டும் நம்மளுக்காக என்ன பண்ணும்? எல்லாத்தையும் செய்யும். நம்மளும் காரியத்தை என்ன பண்ணும்? வாய்க்க பண்ண. எடுத்து வாசிங்கப்பா. லூக்கா எடுங்க. லூக்கா 1:55 இருந்து வாசிங்கப்பா. தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை என்ன பண்றார்? அவர் ஆதரித்தார். இஸ்ரவேல் யாரு? யாரு? யாக்கோபு. அப்ப கூட அவர் என்ன பண்ணல? எத்தனாகிய யாக்கோபு பேர் என்ன பண்ணல? சொல்லல. ஏன்னா இஸ்ரவேலை தேவன் என்ன பண்றாரு? ஆதரிக்கிறார். நம் தெய்வம் ஆதரிக்கிறவர். தேவ பிள்ளையே, நீ எத்தனா இருந்ததா எப்படி வர கிறிஸ்துவ கிட்ட வர? யாக்கோபு எப்படிப்பட்டவன்? திருடன். எப்படிப்பட்டவன்? எல்லாரையும் எப்படி ஏமாத்தணும்னு அவனுக்கு தெரியும்.
யாரை எப்படி அம்மாவை எப்படி ஏமாத்தணும், அப்பாவை எப்படி ஏமாத்தணும், எல்லாரையும் எப்படி ஏமாத்தணும் ஒரு டெக்னிக் என்ன பண்ணிருப்பாங்க, வச்சிருப்பாங்கல்ல. வச்சிருக்கீங்களா? சில பேருக்கு தெரியும் ஹஸ்பண்ட் எப்படி ஏமாத்தணும், மனைவி எப்படி ஏமாத்தணும். சில பேருக்கு என்ன பண்ணும் தெரியும். நன்மைக்காக ஏமாத்தினா, சர்ப்ரைஸ் பண்ண ஏமாத்தினா நன்மையா முடியும். தீமைக்காக ஏமாத்தினீங்கன்னா, ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நெல்லை விதைச்சிட்டு நீ அதுல போய் என்ன அறுக்க முடியாது, கம்ப என்ன பண்ண முடியாது, அறுக்க முடியாது. நீ எது விதைக்கிறீங்க, நன்மையான காரியத்துக்கு மறைச்சனா தேவன் நன்மையா என்ன பண்ணுவாரு, செய்வார். நீ தீமையான காரியத்துக்கு விதைச்சுனே இருந்த வச்சுக்க, தேவன் அதுக்கேற்ற பலனை தேவன் என்ன பண்ணாரு, கொடுப்பாரு. ஏன்னா நம்ம தேவ பிள்ளைகள், நம்ம நன்மையானதான் விதைக்கணும். தீமையானது என்ன பண்ணாது, ஒரு நாளும் விதைக்க கூடாது. தீமையை விதைச்சிட்டு நன்மையை அறுக்க முடியுமா, நன்மையை அறுக்க முடியுமா? தேவ பிள்ளையே, யாக்கோபு வரும்போது எத்தனை நாள் வருகிற எல்லாத்தையும் ஏமாத்தணும், எல்லாரையும் ஏமாத்தணும். முதல்ல அப்பாவை ஏமாத்தணும், அண்ணனை ஏமாத்தணும், எல்லாரையும் ஏமாத்தணும். ஆனா ஆண்டவர் பார்வைப்பட்ட உடனே இஸ்ரவேலாய் தேவன் மாற்றினான். அப்படிதான் நம்மளும் அப்படிதான் வரும். ஒரு காலகட்டத்துல ஆண்டவர் கிட்ட வரும்போது என்ன ஆதரிச்சீங்களே, என்ன ஆதரிச்ச தெய்வம் நீங்க தான்ப்பா, என்னுடைய பழைய காரியங்களை என்ன பண்ணுங்க, மாற்றி போடுங்க. உமக்காக என்ன புதிய மகளாய் என்ன பண்ணுங்க, மாற்றுங்க. தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரிச்சாரே என்றார். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போன தேவ பிள்ளையே. 3 மாதம் இருந்த மகள் ஆபிரகாமை குறிச்சு பேசுறா, இஸ்ரவேலை குறிச்சு பேசுறா. இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு வர தேவ பிள்ளையே 3 மாதம் இல்ல, 3 வருஷமா வர. கைத்துக்கு யாராவது 3 வருஷமா யோசிக்கிறான். சில பிள்ளைங்களா சின்னதுல இருந்து வரைக்கும் என்ன கத்துக்கிறீங்க, என்ன கத்துக்கிறீங்க? ஆம்பளை பிள்ளைங்களா அந்த கேம் ஷோ வைக்கும் போது பிரில்லியன்ட்டா யோசிக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைங்களா நினைச்சா உண்மையிலே துக்கமா இருக்கு. என்னத்தை கத்துக்கிறீங்க? 3 மாதம் ஒரு ஆசாரியன் குடும்பத்துல வந்து தங்கி இருந்தவன் பேசுகிறார் ஆபிரகாமை குறித்து. எத்தனை இருந்த இஸ்ரவேலை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரே, இஸ்ரவேலை ஆதரிச்சாரே என்று என்ன பண்ற? 3 மாதம் தங்கின போது மரியாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அப்படியே கிரியை செய்கிறார். ஆனா இன்னைக்கு சின்னதுல இருந்து நான் பாக்குறேன், இந்த மூஞ்செல்லாம் சின்னதுல இருந்து பாக்குறேன். ஆனா ஒரு கேம் ஷோ வச்சா பாக்கணும், புதிய ஏற்பாடு எது பழைய ஏற்பாடு எதுன்னு அவங்களுக்கு என்ன பண்ணல தெரியல. ஒரு நாள் சிஸ்டர்களுக்கெல்லாம் வைக்கணும், பிள்ளைகளை பார்த்து ரொம்ப சிரிக்கணும், கத்துக்கணும். அதுதான் தேவ சமூகம். நானும் வந்து ஒரு காலகட்டத்துல சபையில இருக்கும்போது இன்னைக்கு பிள்ளைங்க வர சாட்சி சொன்னேன். கீழே நிப்பேன், வந்துருவேன் முன்னாடியே. ஆனா எங்க ஜபம் பண்ண சொல்ல போறாங்களோ, அடுத்தது நம்மள ஜபம் பண்ண விடுவாங்களோ, எங்க இருப்பேன்? கீழே நிப்பேன். ஜபம் பிரேயர் அந்த பாட்டு ஆராதனை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நான் மேல வருவேன். ஏன்னா அவ்வளோ பயம், அவ்வளோ நடிப்போம். யாரும் வந்து எடுத்தோட என்ன ஆயிட முடியாது. ஆனா 3 மாதங்களா இருந்த அவளுக்குள்ளே தேவ வைராக்கியம் என்ன பண்ணிச்சு, அவளை பலப்படுத்தி கொள்ளதான் அங்க வரா. ஏன்னா கண்டிகை அல்லவா, வயதான ஒரு ஆயா மாசமா இருக்குது. நம்ம என்ன பண்ண போய் பார்த்துட்டு அவங்க கிட்ட இருந்து எல்லா காரியத்தையும் கத்துக்கணும். இங்க இருந்து கழுத மாதிரி கத்துனா கூட காதுல வாங்க மாட்டேங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானுடைய பலன் என்ன பண்ண அவங்களுக்கு இல்ல. கிரியை இல்லாத ஜெபம் செத்தது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. தேவ பிள்ளையே, மரியாள் தன்னை அலங்கரித்துக் கொண்டு கிரியையோடு கடந்து செல்கிறார், கிரியோடு கடந்து செல்கிறார். 3 மாதம் தான் அந்த இடத்துல இருந்து எத்தனை வேதம் சத்திய வேதம் மறைக்காதபடி 3 மாதம் ஒரு ஆசாரியன் குடும்பத்துல இருந்து அவள் பேசுகிறாள். கிருபையினாலே என்ன பண்ணாரு, அவரு
ரட்சித்தார். என் ஆத்துமா அவருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுது. அங்க களி கூற வழியே இல்லை. அங்க களி கூற வழி இருக்கா? ஒரு கன்னிகை கர்ப்பவதியா இருக்கா, அங்க மன மகிழ்ச்சியா இருக்க முடியுமா அவளால? ஆனா சொல்றா, என் ஆத்துமா கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுகிறது. என் தேவனை நோக்கி அது என்ன பண்ணுது? எப்போது அபயம் விட்டுக் கொள்ளுது. ஒரு கன்னிகை சொல்லுகிறா, இன்னைக்கு கன்னிகைக்குள்ள வைராக்கியம் மேல ஆவி இல்லை, அலங்கரிப்பு இருக்கு, ஆனா ஆவி இருக்கா, கிரியை இருக்கா? நம்ம என்ன பண்ண, நம்மளே ஆராய்ச்சி. நான் இத்தனை வருஷம் ஆச்சு தேவ சமூகத்துக்கு வந்து என்ன அலங்கரிச்சு கொண்டு இருக்கேனா, நான் இதுல அலங்கரிச்சிருக்கேனா, நான் அதுல அலங்கரிச்சிருக்கேனா, ஜெபம் பண்றேனா, ஆராதனை பண்றேனா, வேதத்தை வாசிக்கிறேனா? எல்லாரையும் யாரும் பார்க்கணும்? எல்லாரையும் யாரும் பார்க்கணும்? மற்றவங்களை பார்க்கணும். மற்றவங்களை பார்க்காதீங்க, தயவு செய்து சொல்றேன். எங்களை கூட பார்க்காதீங்க, இங்க இருக்கிற எங்களை கூட பார்க்காதீங்க. தேவனை நோக்கி பாருங்க. உங்க வழி எல்லாம் கர்த்தரா இருந்தாதான் மரியாதை போல எழுப்பி பிரகாசிக்க முடியும். ஒரு யோசேப்பை போல நீதிமானா இருக்க முடியும். ஏன்னா நம்ம செய்கைக்கு தக்க பலன் தேவ பிள்ளையே, என் செய்கைக்கு தக்க பலனை தேவன் ஒரு நாள் கொடுக்காத என்ன பண்ண மாட்டாரு, இருக்க மாட்டாரு. ஏன்னா மனுஷங்க தானே நம்பலாம் இல்ல, கடவுளா என்ன மனுஷங்க தானே. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாள் மாறிடுவோம். ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் மாறாதவர், ஒரு நாளும் விலகாதவர், ஒரு நாளும் விட்டு என்ன பண்ண மாட்டாரு, விலகவே மாட்டார். அவரை கெட்டியமா என் வாழ்க்கையில பிடிக்கும் போது காத்து அடிச்சாலும் சரி, கடல் பொங்கினாலும் சரி, அலை அடிச்சாலும் சரி, நெருப்பே வந்தாலும் சரி, எதுவும் என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. அப்படிதான் மரியா கர்த்தரை அதிகமாய் பற்றி கொண்டார். அதிகமாய் பற்றி கொண்டு 3 மாதம் தான் சொல்லுவாங்க. 28 நாள் ஒரு காரியத்தை செஞ்சா அது என்ன ஆயிடுமா, நம்மளுக்கு 21 நாளா பழக்கமாயிடும். நீங்க எல்லாம் சின்னதுல இருந்து வரீங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களெல்லாம் பார்த்தா நீங்க தான் உங்களை என்ன பண்ண ஆராய்ச்சி பார்த்துக்கணும். மரியா எலிசபெத் மரியாளுக்கு ஒரு வழியாய் வாசல என்ன பண்ணா இருந்தா. இன்றைக்கு வர பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி இருக்கோம்? அந்த பிள்ளைங்க எதிர்க்க என்ன, நீ பண்ணுமா, நீ பண்ணுமா, நீ பண்ணு, நான் பண்றேன்னா பண்ணல, நான் முதல்ல பண்றேன், தெரியுதோ தெரியல, என்ன பண்ண, நம்ம ஜெபம் பண்ணணும், பாட்டு பண்ணணும், இதெல்லாம் ஒரு அலங்கரிப்பு. வேதம் வாசிக்கணும், இதெல்லாம் ஒரு அலங்கரிப்பு. 3 மாதம் இருந்த மரியாளுக்குள்ளே ஆபிரகாமை பத்தி பேசுறா, சந்ததியை பத்தி பேசுறா, இஸ்ரவேலை ஆதரிச்சதை குறித்து தேவன் என்ன பண்றாரு, காரிய சம்பாஷணை என்ன பண்றது. 3 மாதமா இங்க நடக்குது. இன்னைக்கு ஒரு கூட்டணி போடுங்க, ஒரு கமிட்டி போடுங்க, என்ன நடக்குது பேசுறப்பதான் பாக்குறாரு இல்ல. அங்க ஆவிக்குரிய சம்பாஷணை இருக்குதா இல்லையான்னு யார் பாக்குறா, ஏசப்பா பாக்குறாரு. அவங்க கிரியைக்கு தக்க பலன். வாசிங்கப்பா, அடுத்த வசனம் வாசிங்கப்பா. இல்ல அந்த மரியாளோட மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவருடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனால் எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவருடைய அயலானத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளோடு கூட சந்தோஷப்பட்டார்கள். தேவ பிள்ளையே, அவள் என்ன பண்றா, இரக்கத்தை தேவன் என்ன பண்றா காண்பிக்கிறார். அவங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும். வயசான காலத்துல கர்ப்பவதி ஆகி ஒரு குழந்தை பெற்றா அவங்களுக்கே எவ்வளவு இதுவா இருக்கும். ஆயா என்ன பண்ணுது, குழந்தை பெற்றிருக்கேன்ட்டு ஊரெல்லாம் என்ன பண்ணிருக்கோம், சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் அவங்க பார்க்கல. கர்த்தர் என்ன பண்ணாரு, இரக்கம் பாராட்டினார். என்னெல்லாம் என்ன பண்ணாரு, அவரு நீக்கினார். எல்லாருக்கும் ஜெபம் பண்ணினா வந்துச்சு, குழந்தை கொடுத்தாரு. ஆனா என் வயிற்றுல என்ன இல்ல, ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லாதபடிக்கு தேவன் தம்முடைய இரக்கத்தை என்ன பண்ணாரு, என் மேல வச்சாரு. தேவ பிள்ளையே, ஏன் என் மேல ஏசப்பா இரக்கம் வைக்கல நினைக்காத. தேவன் நிச்சயமா எல்லார் மேல இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், இடம்
கொடுக்கணும். அவங்களும் இடம் கொடுத்தாங்க. வயசாயிடுச்சு ஆண்டவரே, இதுக்கு மேற்பட்டு எனக்கு என்னத்து குழந்தைலாம் இருக்கிற காலம் வரைக்கும் உங்களுடைய ஊழியத்தை நான் என்ன பண்ண போறேன், செஞ்சுட்டு செத்து போயிடுறேன் ஆண்டவரே அப்படிதானே சொல்லுவோம். இப்போ ஒரு 50 வயசுல ஒரு 60 வயசுல குழந்தை பிறக்க போகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வேணும் ஆண்டவர் என்ன சொல்லுவோம், இன்னும் கொஞ்சம் காலம் ஆண்டவரே எதுக்கு இந்த குழந்தைலாம் அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. ஆனா அத மனரங்கியமா என்ன பண்றாங்க, அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. அவங்களும் இடம் கொடுத்தாங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு. அதனால அந்த இரக்கத்தை நினைக்கிறாங்க. இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறது உங்க இறக்கத்தான. ஏன் ஆண்டவரே வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்காதீங்க. இன்னைக்கு ஜீவனோடு இருக்குதே தேவனுடைய இறக்கம் தான், தயவு தான், கிருபை தான். வாசிங்கப்பா. 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். அப்பொழுது அதன் தாய் அப்படி அல்ல, அதற்கு என்ன பண்ணா, அந்த நாட்கள்லாம் அப்பா பேர் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைக்கு வைப்பாங்க. எந்த நாள்லாம் வச்சா ரொம்ப வசதியா இருக்கும்ல. அவர் திட்டினா இவர் என்ன பண்ணிருக்கலாம், டே எங்க வாடா, அவங்க அப்பா பேரை வச்சு தேட்டர் இருந்திருக்கலாம், ஈஸியா இருந்திருக்கலாம்ல. இப்ப அந்த வாய்ப்பு என்ன பண்ண மாட்டேது, கிடைக்க மாட்டேது. அப்பா பேர் என்ன பண்ணலாம், பிள்ளைக்கு வச்சு திட்டலாம். சில பேர்லாம் மாமியார் பேர் மாமனார் பேர் வச்சு என்ன பண்ணுவாங்க, இப்போ திட்டுவாங்க. இது அது மாதிரியே இருக்குது பாரு, இது மாதிரியே இருக்குது. ஆனா அந்த நாட்களிலே சகரியா பேர் தான் யாருக்கு வைக்கணும், குழந்தைக்கு என்ன பண்ணா வைக்கணும். ஆனா இது யார் கொடுத்த பேரு, யார் கொடுத்த பேரு, தாயின் கருவிலே யார் வந்து சொல்லிட்டா, தேவ தூதன் யார்கிட்ட வந்து சொன்னாரு, யார்கிட்ட வந்து சொன்னாரு, யார்கிட்ட, எலிசபெத் கிட்டலப்பா, சகரியா கிட்ட. யார்கிட்ட, சகரியா கிட்ட வந்து என்ன பண்ணிட்டாரு, அவரு சொல்லிட்டாரு. அது யார் மறந்துட்டா, எலிசபெத்தா சொல்றாங்க, அங்க தாய் தான் சொல்றாங்க. அவருக்கு என்ன பேர் வைக்கணும், யோவான் என்று என்ன பண்ணோம் பேர் வைக்கணும். அங்க ஒரு பேருக்காக ஒரு என்னவே நடக்குது. அதுல வாசிங்கப்பா, அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு அவர்கள் உன் உறவின் முறையாரில் இந்த பேர் உள்ளவன் ஒருவனும் இல்லையே என்றான் என்று சொல்லி அது தகப்பனை நோக்கி இதுக்கு என்ன பேரிட மனதாக இருக்கிறீர் என்றால் சைகையினால் என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க. அதுலயே வாசிங்கப்பா, லூக்கா 1:13 வாசிங்க. 13 வாசிங்க. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அதற்கு என்ன பண்ண, நீ யோவான் என்று பெயரிடுவாயாக என்று என்ன பண்றாரு, தேவதூதன் என்ன பண்ற சொல்றாரு. இது போய் சகரியா போய் எலிசபெத் கிட்ட சொல்லிருப்பாரா, சொல்ல வேண்டியதுன்னா அவர் என்ன வைத்தாரு, ஊமை ஆயிட்டாரு. என்ன வைத்தாரு எலிசபெத். ஆனா சைகையில என்ன பண்ணிருப்பாரு, சொல்லிருப்பார்ல. ஏன்னா அது பலிபீடத்திலிருந்து வந்த வார்த்தை. அது எங்க இருந்து வந்த வார்த்தை, பலிபீடத்திலிருந்து வார்த்தை. அது ஒரு நாள் நாங்க என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. அதனால மனைவி கிட்ட என்ன பண்றாரு, போய் சொல்லிருப்பாரு. ஏன்னா இவங்க கிட்டே சைகையில சொல்லுவார். அவர் ஏன் சைகையில சொல்றாரு, ஏன் ஊமையானாரு, என்ன பண்ணல, விசுவாசிக்கல. ஆண்டவர் சொல்றாருன்னா அந்த அம்மா ஏத்துக்குச்சு. ஆனா அவர் என்ன பண்ணல, ஏத்துக்கல. 18 வாசிங்கப்பா. அதுலயே அப்பொழுது சகரியா தேவ தூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனா, எப்ப நீ கிழவன் தெரியாது, ஆண்டவர் உனக்காக அனுப்புறாரு தூதனை. நீ கிழவன், உன்னால இது முடியாது, உன்னால இது ஆகாது, உன்னால இது செய்ய முடியாதுன்னு தேவ தூதன் வார்த்தை மூலமா பேசுகிறான். உன்னால முடியாது, ஆனா சொல்லுகிறவர்
ஒருவர் உண்டு. வானத்தையும் பூமியும் அதிர செய்கிற ஒரு வார்த்தை உண்டு. கடலையும் காற்றையும் அதட்டுகிற ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தையினால எல்லாமே செய்யக்கூடும். அவரால செய்யக்கூடாத காரியம் கொஞ்சமே இல்ல. ஆசாரியனா இருந்த போது அவனுக்குள்ள என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. ஆபிரகாமை அறிந்தவன் ஆசாரியன், அவனுக்குள்ள என்ன இல்ல? விசுவாசம். ஆனா அந்த ஸ்திரீகளுக்குள்ள விசுவாசம் இருந்தது. என் தேவனால எல்லாம் கூடும், என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று மரியாளுக்கு இருந்தது, எலிசபெத்துக்கு இருந்தது. ஆனா ஆசாரியனுக்கு என்ன இல்ல? வயது முதிர்ந்த காலத்துல ஆபிரகாமுக்கு கொண்டு கொடுத்தீங்க ஆண்டவரே, எனக்கு கொடுக்க மாட்டீங்களான்னு அந்த விசுவாசம் யாருக்கு இல்ல? சகரியாக்கு இல்லாத போச்சு. அதனாலதான் தேவ தூதன் வாய்களை அடைத்து விட்டார். இன்னைக்கு கூட தேவ பிள்ளையே, ஏன் இந்த கட்டி எனக்குள்ள இருக்குதுன்னு நினைச்சு தேவனுக்குள்ள இந்த மாற நம்ம என்ன பண்ணல? விசுவாசிக்க முடியல. வாசிங்கப்பா, வாசிங்கப்பா. தேவதூதன் அவனுக்கு பிரதித்திரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கேப்ரியேல் என்பவன் உன்னோடு கூட பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை ஆசாரியனை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்காக ஊழியம் செய்யறோம், கர்த்தருக்காக நம்ம வழி ஆயத்தப்படுத்துறோம், கர்த்தருக்காக எல்லாத்தையும் செய்யறோம். ஆனா ஒரு சில வார்த்தை எனக்கு பிரோஜனமா வந்தா நான் என்ன பண்றேன்? இது எனக்குரிய வார்த்தை. ஆனா அதுவே என்னை உருவாக்கும்படி வந்தா அது யாருடைய வார்த்தை? மற்றவர்களுக்குரிய வார்த்தை என்று நம்ம என்ன பண்றோம்? அந்த வார்த்தைகளை தள்ளி அவர் அதிகாரமாய் சொல்லுற தேவ சன்னிதானத்திலே நிற்கிற கேப்ரியேல் என்கிற, வாசிங்கப்பா, கேப்ரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு நற்செய்தி சொல்ல வந்தப்பா, அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் நீ ஊமையா இருப்பாய். நற்செய்தியை சொல்ல வந்த தேவ தூதன் துர்ச்செய்தியை சொல்லிட்டு போயிட்டான். விசுவாசன கிரியினாலே காண்பிப்பாய், கிரியினால நடக்கும். ஆனா நீ விசுவாசிக்காத போனா நற்செய்தி உனக்கு எப்படி ஆயிடும்? துர்ச்செய்தியா மாறி அநேகருக்கு ஆசீர்வாதம் சொல்லவன் சகரியா தேவ சன்னிதானத்தில் இந்த தீர்க்கதரிசனம் உரைத்தவன். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேரம் வரும்போது இடம் கொடுக்கல. ஆபிரகாமை அறிந்தவன் எத்தனையோ பேருக்கு சொல்லியிருப்பான். ஆபிரகாம் ஈசாக்கு ஏனா மரியாள் பேசுகிறாளே, ஆபிரகாம் ஈசாக்கு என்று என்ன பண்ணிருப்பான்? எல்லாருக்கும் சொல்லி இருப்பான். அவன் சொன்னான், அப்படியே தேவன் வாய்க்க பண்ணுவார். ஏன்னா அவங்க சொல்றாங்க, நாங்கள் இருவரும் கர்த்தருடைய முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக எப்படியா இருந்தோம்? உண்மையா நீதியா இருந்தோம். எங்க காரியத்தெல்லாம் எங்க வார்த்தையெல்லாம் தேவன் கணம் பண்ணுவார். ஆனா சகரியாக்குள்ள அந்த விசுவாசம் அநேகர விசுவாசத்தினால வளர்த்தவன் ஆசாரியனவன். ஆனா தேவ தூதன் கர்த்தருடைய வார்த்தையை நற்செய்தியாய் அறிவிக்க வந்தவன். யாரெல்லாம் சொல்றாங்க அப்படின்ட்டு அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த வார்த்தையை விசுவாசிக்க கூடாதபடி நற்செய்தியாய் வந்தவன் எப்படி ஆகிட்டா? அந்த செய்திய இது சம்பவிக்கும் நாள் வரைக்கும் நீ எப்படியா இருப்ப? பேசக்கூடாது இருப்ப. என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்காம போனா ஆசாரியாலே நானா இருந்தாலும் தேவன் என்னை கண்டிப்பார். தேவ பிள்ளையே, நான் ஊழியம் செய்யறேன், நான் ஒரு உடன் ஊழியக்காரி சொல்றது இல்ல. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேரம் வந்தா நான் ஒரு ஊழியக்காரி தான். எனக்கு இல்ல அப்படி நான் இருந்துட்டேன்னு வச்சுக்காது. எனக்கு நற்செய்தி இல்ல, அது எனக்கு துர்ச்செய்தி. சகரியாக்கு அந்த வார்த்தை அப்படிதான் மாறி போனது. தேவ சன்னிதானத்தில் நிற்கிறியே, தேவ சன்னிதானத்தில் நிற்கிற உனக்கு எங்கிருந்து அந்த துணிகரம் வந்துருச்சு?
வச்சுட்டாரு. தேவ பிள்ளையே, நீங்க நினைக்காதீங்க தேவன் ஒரு முறை பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. அவர் எல்லாரும் நீங்களா இருந்தா நீங்க இங்க பேசும்போது நான் அங்க இருந்தாலும் எப்படிப்பட்டவரா? சாதாரண ஒரு தேவ பிள்ளைதான். ஆனா சொல்லுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. யாரா இருந்தாலும் இங்க பேசும்போது தேவ தூதனை போல என்ன பண்ணி நின்று பேசுகிறார்கள். அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை உரைக்கிறார்கள். ஏன்னா தேவ சன்னிதானத்தில் இருந்து ஒருவன் தன்னுடைய சுயமா என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. சுயமா கேட்டாலும் தேவன் என்ன பண்ணுவார்? அதுக்கு கண்டிப்பா என்ன பண்ணுவார்? பதில் கொடுப்பார். தேவ தூதன் மூலமா என்ன பண்ணிட்டாரு? ஒரு ஆசாரியன் பேசாதத எவ்வளவு காரியம் அந்த இடத்துல நடந்துருக்க பாருங்க. அநேகருக்கு ஜெபம் பண்ணி அவனுடைய வாயால் அநேக அற்புதங்களை செஞ்சிருப்பானா ஒரு விசுவாசம் இல்லாதபடிக்கு தேவ தூதன் அங்கே என்ன பண்றா? பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க. அந்த வார்த்தை ரொம்ப அருமையா இருந்துச்சு. வாசிங்கப்பா அந்த வசனத்தை வாசிங்க, முடிச்சிடறேன். தேவ தூதன் அவனுக்கு பிரதித்திரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிறேன். நான் எங்க நிற்கிறேன்? தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கேப்ரியல் என்பவன், தேவ பிள்ளைங்க, நீ இந்த இடத்துல நிற்கும் போது நற்செய்தி சொல்லுகிற ஒரு தேவ தூதன் நீங்க நிற்கும் போது நற்செய்தி சொல்ல வந்திருக்கிற சகரியா கேட்க வந்திருக்க. அநேகருக்கு சொல்லி அவருக்கு பழக்கமாயிடுச்சு. ஆசாரியன் அல்லவா? அதனால ஒருத்தர் நம்ம கிட்ட சொன்னா அவர் என்ன பண்ண மாட்டாரு? கேட்க மாட்டாரு. அதனாலதான் இந்த காரியம். வாசிங்கப்பா. தேவ தூதன் அவனுக்கு பிரதித்திரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கேப்ரியல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய். ஒரு ஆசாரியனை ஊமையா ஆக்கிட்டு போயிடப்பா. ஒரு ஆசாரியன் என்ன பண்ணிட்டு போயிடா? ஊமையா ஆக்கிட்டு போயிடலாம். நற்செய்தி சொல்ல வந்த அவனை நினைச்சு விசுவாசிக்காதபடினால அவன் ஆண்டவருடைய சொல்ல வார்த்தை அப்படியே நிறைவேறிச்சு. தேவ பிள்ளைய, அவன் அந்த பிள்ளை பிறக்கிற நாள் மட்டும் பேசாதிருந்தான். அது வாசிங்கப்பா. இப்ப வாசிங்க 61-62 வாசிங்க. அதுக்கு தகப்பனை நோக்கி, இதற்கு என்ன பேரிட மனதாகி இருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள். அவன் எழுந்து பலகையை கேட்டு வாங்கி, இவன் பேர் யோவான் என்று என்ன பண்றான்? அப்பதான் விசுவாசிக்கிறான். அடுத்த வசனம் வாசிங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அங்க என்ன பண்றாங்க? எலிசபெத் இதே பேர் தான் சொல்றாங்க. சகரியா என்ன பண்றாரு? இதே பேர் சொல்லுகிறார்கள் என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது யாரா இருந்தாலும் பனிஷ்மெண்ட் உண்டு. இது ஆசாரியனுக்காக, எங்களுக்கு நாங்களும் ஆசாரியர், அதனால நான் சொல்றேன் தைரியமா. நாங்களா இருந்தாலும் என்ன உண்டு? பனிஷ்மெண்ட் உண்டு. தேவன் பாரபட்சம் இல்லாதவர். அந்த நாட்கள் நிறைவேறுகிற வரைக்கும் அவன் பேசவே இல்லை. எத்தனை பேருக்கு முன்னாடி வெட்டப்பட்டு நின்று இருப்பான்? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் கூறியிருப்பான்? எத்தனை பேருக்கு அவன் நற்செய்தியை சொல்லியிருப்பான்? எத்தனை பேர் அவனை தேவன் உயர்த்தி வச்சு காட்டியிருப்பாரு. ஆனா ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்காதபடியினால் அவன் தப்புல எதுவும் பேச செய்யல. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது என்னதான் பெரிய தப்பு. அதனாலே தேவன் என்ன பண்ற? அவர் வாயில கட்டி போட்டாரு. வாசிங்கப்பா. உடனே அவன் வாய் திறக்கப்பட்டது. அவன் நாவுகள் என்ன வச்சா? கட்டவிழ்க்கப்பட்டது. தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். தேவ பிள்ளையே, நம்ம தப்புன்னு உணரும் போது ஆண்டவர் என்ன பண்ற? நம்ம கட்டுகளை அவிழ்க்க வல்லவராய் இருக்கிறார். எல்லோரும் கண்களை மூடி
ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே ஸ்தோத்திரிக்கிறங்க. ஆண்டவரே அன்பின் கருத்துக்குள்ள இந்த வேலையை ஒப்பு கொடுக்கிறையா. ஆண்டவரே நீர் ஒருவரையும் பாரபட்சம் பார்ப்பதில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். யாராக இருந்தால் ஆண்டவரே உங்க பார்வையிலே நலமானதை செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறது. நாங்கள் விசுவாசம் இல்லாமல் பேசுவதும் விசுவாசம் இல்லாத காரியங்கள் செய்வதும் தவறு என்று சுட்டி காட்டுகிற தெய்வமாய் இருக்கிறீர்கள். அதுவே ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது கிரியினால் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது எங்கள் கட்டுகளை அவிழ்க்க நீர் வல்லவராக இருக்கிறீர்களா. ஆண்டவரே எங்கள் கட்டுகளை உடைக்க நீர் வல்லவராக இருக்கிறீர்கள். ஆண்டவரே முற்றிலுமாய் எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறீர்கள். நற்கிரியினாலே அலங்கரிப்பீராக, நற்கிரியினாலே அலங்கரிப்பீராக ஐயா. ஆண்டவரே மனவாட்டியை எழுந்துரு 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 என்று ஆண்டவரே மனவாட்டியை எழுப்ப விரும்புகிறபடி ஆண்டவரே இயேசுவா எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு காலத்தில் ஆண்டவரே அமர்ந்து விட்டு விட்டோம். வரும் நாட்களிலாவது ஆண்டவரே நாங்கள் எழுந்து பிரகாசிக்க தெய்வமே எங்களுக்கு உதவி செய்கிறார். இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய தெய்வமே எங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். எங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க. எங்களை நற்கிரியினால் அலங்கரிப்பீராக அலங்கரிப்பீராக ஐயா. முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.